வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, விந்தணு குறைபாடு. குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதுவாக இவங்களுடைய ஸ்பெர்ம்ஸ் இல்லை. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு சித்தகுரு கொடுத்த ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விந்தணு குறைபாடு அப்படின்றது ஒன்று. அப்புறம் இவங்க செக்ஷுவல் கான்டாக்ட்ஸ்க்கே ஏதுவாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களால் முடியாது, ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இவங்களால் ஒரு சிலரால் முடியாமல் இருக்கும். அதுவும் ஒரு பக்கம் ஸ்பெர்ம் கவுண்ட்டே இருக்காது, இல்லைன்னா நீர்த்து இருக்கும். இந்த மாதிரி அதில் நிறைய விதமான பிரச்சனைகள் இவங்களால் இருக்கும். இந்த மாதிரி விந்தணு குறைபாடுனால குழந்தை பிறக்காதவங்களுக்கு இப்போது நிறைய முறைகள் மூலமாக குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் சித்தகுரு சொன்ன ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு உண்டான இந்த செக்ஷுவல் குறைபாடு, அந்த விந்தணு குறைபாடு எல்லாமே தட் இஸ் வெறும் விந்தணு மட்டும் குறைபாடு மட்டும் நான் சொல்லலை. இது என்னெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பையே மாற்றும். செக்ஷுவல் கான்டாக்ட் சரியாக இல்லை அப்படின்னா அதை முதல்ல அதை சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் விந்தணு குறைபாட்டை சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும், குழந்தையும் பிறக்கும். அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் இது. என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பெண்களுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் ஆண்களுக்கு உண்டான சொல்யூஷன் இது. என்னென்னா, ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலை மேல் காம்பை நீக்கிடுங்க, அந்த மேலே உள்ள நரம்பை நீக்கிடுங்க, அடியில் உள்ள நுனி நீக்கிடுங்க. நீங்கிட்டு வெத்தலையில் பின்னாடி சைடில் தான் சுண்ணாம்பு தடவணும். சுண்ணாம்பு தடவிடுங்க. ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு நல்லா இடித்து கொட்டைப்பாக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரே ஒரு ஏலக்காய், கிராம்பு 3, அப்புறம் முருங்கைப்பூ 6, முருங்கைப்பூ 6 வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா ஒரு பீடா மாதிரி மடிச்சுக்கிட்டு காலையில் ப்ரஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுவீங்களே, ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு விஷயமாக கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இந்த வெத்தலை பாக்கு இந்த முருங்கைப்பூ 6ஓட உள்ளே வச்சு நல்லா மென்று முழுங்கிடுங்க. நல்ல வெத்தலை பாக்குன்னா அது துப்பக்கூடாது கீழே, அது முழுங்கணும். அதுதான் ரொம்ப தேவை நம்மளுக்கு. அதை முழுங்கிடுங்க நீங்கள். இது வெறும் வயிற்றில் செய்கிறது தான் ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொல்லியிருக்காரு. வெறும் வயிற்றில் மட்டும் செய்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். எதில் பெனிஃபிட் வருதோ அதுதான் நம்ம ட்ரை பண்ணணும். அப்படியே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நீங்கள் கேட்கலாம், முருங்கைப்பூ நாங்கள் எங்கெங்கே போகிறது டெய்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல கொண்டு முருங்கைப்பூவை நல்லா விரிஞ்சிருக்கக்கூடிய முருங்கைப்பூ கொண்டு நிழலில் காய வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு வெள்ளை துணியில் போட்டு நிழலில் காய வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நிழலில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 4-5 நாளில் உள்ள ஃபேன் காற்றுல நிழலில் காஞ்சிடும். வெயிலில் வைக்கக்கூடாது. இதை வச்சுட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. பச்சையாக கிடச்சிதுன்னா ரொம்ப உத்தமம். பச்சையாக கிடச்சிதுன்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. அப்படி கிடைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உண்டான ஒரு முறை தான் நிழலில் காய வச்சது எடுத்துக்க சொல்கிறது. அதே சமயம் கடையில் வாங்கிட்டு எடுக்காதீங்க. அவங்க எப்படி வேணால் காய வச்சுருக்கலாம், வெயிலில் காய வச்சுருக்கலாம் இல்லையா. அதனால நான் அதுக்கு தப்பு சொல்லலை. அதனால் நம்மளுக்கு வேணுன்றது நம்ம தான் கஷ்டப்பட்டு எடுத்துக்கணும். எங்கேயாவது கொஞ்சமாக பறிச்சுட்டு வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும், 48 நாள் டெய்லி இந்த வெத்தலை பாக்கை போட்டுக்கணும். வெறும் வயிற்றில் நல்லா மென்று சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், உங்களுக்குள்ளே செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்து விந்தணு குறைபாடு இது எல்லாமே சரி செய்யுமா இது 48 நாளுக்குள்ளே. அப்படி இன்னும் சரியாகலை, டெஸ்ட்டுக்கெல்லாம் போகிறீங்க, நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் பார்க்குறீங்க உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி, உங்களோட உறவு முறை எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு 1 மாதம் கேப் விட்டுட்டு திரும்பவும் 48 நாள்
திரும்பவும் எல்லா டெஸ்ட்டும் வெளியில் போய் பார்க்குறீங்க, அண்ட் ஆல்சோ உங்களுடைய வாழ்க்கை முறையும் பார்க்குறீங்க. திரும்பவும் இன்னமும் சரியாகலைன்னா 1 மாதம் டைம் கொடுத்து 3வது வாட்டி 3 தடவை நீங்கள் வந்து இந்த 48 நாள் எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு உண்டான எல்லா விதமான சொல்யூஷனும் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொல்லியிருக்கார். சிலருக்கு ஒரே தடவையில் 48 நாள் என்ன, சில 4-5 நாள்லேயே கூட வித்தியாசம் தெரிஞ்சிருமா இது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இது. இதெல்லாம் ரொம்ப வந்து சித்தர்கள் சொல்லி கொடுத்த சீக்ரெட்ஸ் தான் இது எல்லாமே. அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ஆண்களுக்கு உண்டான, ஏன்னா எல்லாமே பெண்களுக்கு உண்டானதை நான் கொடுத்துக்கிட்ருக்கேன். அதனால் வந்து இது ஆண்களுக்கு உண்டான, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. பெண்களுக்கும் இந்த மாதிரி செக்ஷுவல் பிடிக்காம அதனால் வீட்டுங்களில் பிரச்சனைகள் வர்றதும் இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் இல்லாமல் அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் வர்றதும் இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சு. இன்றைக்கி வந்து உறவு முறையிலேயே பாதிப்புகள் வந்துடுச்சு. ஆணானாலும் பெண்ணானாலும். பெண்களுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதை ட்ரை பண்ணுங்கள். பெண்களுக்கு பிரச்சனை இருந்தால், ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது இன்றைக்கி கொடுக்குற இந்த சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் இது. அண்ட் ஆல்சோ ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாருக்கும் தேவையான ஒரு சொல்யூஷன். ஆண்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, குழந்தை பிறக்கலை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது முறைகள் கையாள போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கூட நீங்கள் எந்த முறைக்கு வேணால் போய்க்கலாம் இல்லையா. அது எப்போவுமே இருக்க போகுது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை முறை மாறும். அந்த விந்தணு குறைபாடு சரி செய்யும் இல்லையா. குழந்தைகள் வந்து இயற்கையாக பிறக்கிறதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பெனிஃபிட்ஸை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.